ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டை தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 வெங்காயத்தை நான் பொடியா நறுக்கிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வழக்கம் போல வெங்காயம் சீக்கிரமா வேகிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌன் கலரா மாறி இருக்கு. இந்த நேரத்துல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முள்ளங்கி கீரை அதில் சேர்த்துக்கலாம். நான் 2 கட்டு முள்ளங்கி கீரை யூஸ் பண்றேன். கூடவே அவங்க கொடுத்த முள்ளங்கியும் நான் யூஸ் பண்றேன். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இப்போ இந்த கீரைக்கு நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம். அதுக்கு பதிலாக நான் கடலைப்பருப்பை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் 5 ஸ்பூன் கடலைப்பருப்பு அதை இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். இதில் இருக்க தண்ணியும் கடலைப்பருப்புமே இதுக்கு போதும். ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான், நமக்கு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் சாப்பிடும் போது நல்லா இருக்கும், அந்த கூட்டில் சேர்த்து சாப்பிடும் போது. அதுக்காக நான் அதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த முள்ளங்கியுமே பார்த்தீங்கன்னா அந்த கீரையோட வாங்கும் போது அவங்க எனக்கு சும்மா கொடுத்தது தான், ஒரு சின்ன சைஸ் முள்ளங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த வெறும் கீரையாக சாப்பிட்றதுக்கு முள்ளங்கியும் ஒரு காயாயிடும் இல்லையா, அதுக்காக நான் இந்த மாதிரி பொரியல் செய்யும் போது அது கூடயே நான் கலந்து விட்டுருவேன். கீரையெல்லாம் ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் தான், அதுவே அதிகம் தான். இந்த கீரையில் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டோம். உங்களுக்கு தேவைன்னா நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பட் நான் காஞ்ச மிளகாயும் சேர்க்க மாட்டேன். ஏன்னா எப்படியும் வீட்டில் குழந்தைங்களோ பெரியவங்களோ காஞ்ச மிளகாயை தனியாக ஒதுக்கி தான் வைப்பாங்க. அதனால நான் மிளகாய் பொடி சேர்த்துருவேன் இதில். நீங்கள் முள்ளங்கியை கூட நல்லா பொடியாக கட் பண்ணி போடுங்க, அப்போ சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். கீரையே வேகும் போது நல்லா சுருங்கி தண்ணி விடும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். சரியா இப்போ 3 நிமிஷம் ஆகுது. ஒரு முறை நம்ம திறந்து பார்த்து கிளறி விடலாம். ஆஹா, நல்ல வாசனை. இப்போ பாருங்க, நம்ம தண்ணியே சேர்க்கல, கொஞ்சம் தான் அந்த கடலைப்பருப்பு ஊற வச்ச தண்ணி தான் சேர்த்தோம். இந்த கீரையே பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி விடுது. மறுபடியும் மூடி வச்சிடலாம். சரியா 5 நிமிஷம் ஆயிருக்கு, பார்க்கலாம். பாருங்க, கீரை நம்ம போடும்போது இந்த கடாய் நிறைய இருந்துச்சு, இப்போ அப்படியே பாதியாக இறங்கிருச்சு பாருங்க. தண்ணியும் கூட நல்லா வத்திருச்சு, கொஞ்சம் தான் இருக்கு. இப்போ முள்ளங்கி கடலைப்பருப்புலாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். முள்ளங்கி கடலைப்பருப்புலாம் நல்லா வெந்திருக்கு. உப்பு காரமும் கூட ரொம்ப கரெக்டாக இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குங்க. அந்த கீரையோட கசப்பு கூட கொஞ்சம் கூட இல்லை, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ இந்த தண்ணி வத்தட்டும். தண்ணி வத்தினதும் நம்ம தேங்காய் பூ சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முள்ளங்கி கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய வைட்டமின் இருக்கு. வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அந்த மாதிரி நிறைய உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களும் சரி பெரியவங்களுக்கும் சரி வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதை இங்கிலீஷில் பேராசிட்டிக் ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதாவது வயிற்று சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான எல்லா பிரச்சனைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மெடிசனாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம மார்க்கெட்டில் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கே இந்த கீரை கிடைக்கும். முள்ளங்கி வாங்கினாலே இந்த கீரை சேர்த்து கொடுப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் நிறைய செஞ்சு கொடுத்து சாப்பிட்ருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு இந்த கீரை சாப்பிட்றதா என்னன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் தூக்கி தூர வீசிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கணும். வயிற்று சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் டயரியா கூட ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதில் இந்த கீரையில் நிறைய கால்சியம் இருக்குது.
கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த கீரையை வந்து கசப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கசப்பு இருக்காது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே கீரையில் நீங்கள் வடை கூட செய்யலாம். அந்த ரெசிபியும் நான் ஒரு நாள் உங்களுக்கு செய்து கண்டிப்பாக போடுறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கீரையில் தண்ணி நல்லா வத்திருச்சு பாருங்கள், தண்ணி இல்லை நடுவில். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் துருவலை வந்து தூவி விட்டு கலந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், நான் வாசனைக்காக போடுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். தேங்காய் போடணும்னு அவசியமே கிடையாது, பட் எனக்கு பிடிக்கும், எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக நான் இதை போடுறேன். இந்த தேங்காய் போட்டாலே ஒரு நல்ல வாசனை வரும். இதில் இந்த தேங்காவோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி தேங்காய் போட்டு செய்து பாருங்கள், தேங்காய் போடாமல் ஒரு வாட்டி செய்து பாருங்களேன், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சும்மா செய்கிறேன்றதுக்காக கண்டிப்பாக சொல்லலை, இதை நான் எங்கள் வீட்டுக்கு தான் சமைச்சிட்ருக்கேன். ஸோ நான் அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸோ ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நல்ல சுவை நல்லது. பாய்.